முரசு கொட்டி உலகமெல்லாம் மொழி வளர்க்கும் இந்தமிழே, கொட்டு முரசென்று புலக்கண்ணாலே கவி வளர்க்க வந்த தலைமை கவியே, உடன் வந்த கவிஞர்களே, மொழியாகி எங்கள் மூச்சாகி எம்மை உயிர் வாழ வைக்கும் அன்னை தமிழ்த்தாயின் பாதங்களை பணிந்து எங்கள் தமிழ் வாழ்ந்த ஊரின் தலைமை கவி அண்ணன் புதுவை ரத்தினதுரை அவர்களின் கருவறையில் இருந்து புதைகுலுக்கி என்ற கவிதையோடு உங்களுடன். கொள்ளி எடுத்து வச்சு கொப்பென்ற கையால என்ற ராசாவுக்கு குடமுடைச்சு போடலையே, அள்ளி பொடியெடுத்து அப்பென்ற கையால என்ற ராசாவுக்கு அந்தியட்டி செய்யலையே, போக்குவரத்து போவாரே, புதைத்த இடத்தையாவது சொல்லுங்களேன், எம்முலையூறிய அமுதத்தால் பலமூறிய எலும்புகளையாவது பார்த்து ஆற, எந்த இடமென காட்ட இயலுமென சொன்னாலே ஒரு பாவி, எந்த இடமென காட்ட இயலுமென சொன்னாலே ஒரு பாவி, அவளை ஏன் இன்னும் அழைத்து வரவில்லை, சுமந்த வயிறெறியும் நெருப்பவரை சும்மா விடாது, சுமந்த வயிறெறியும் நெருப்பவரை சும்மா விடாது, தொடர்ந்து விரட்டும், அஞ்ஞாத வாசத்திருக்கும் தர்மம் நாளை ஊர் திரும்பி குருசேத்திரத்தில் அதர்மத்தை எதிர்க்கும், அஞ்ஞாத வாசத்திருக்கும் தர்மம் நாளை ஊர் திரும்பி குருசேத்திரத்தில் அதர்மத்தை எதிர்க்கும், அதுவரைக்கும் ஒப்புக்கு ஊர் கூடி ஒப்பாரி வைத்து நெஞ்சடிக்கும், அதுவரைக்கும் ஒப்புக்கு ஊர் கூடி ஒப்பாரி வைத்து நெஞ்சடிக்கும், பின் எல்லாவற்றையும் மறந்து தேரெழுக்க போகும், பூ கொண்டு வரும் புஷ்பக விமானம் எம் பிள்ளைகளின் புதை குழிமேல் பறந்து நல்லூரில் மலர் தூவி ஏகும், பூக்கொண்டு வரும் புஷ்பக விமானம் எம் பிள்ளைகளின் புதைகுழி மேல் பறந்து நல்லூரில் மலர் தூவி ஏகும், வெள்ளுடுப்புக்காரர் விழாவெடுக்க செம்மணியில் நினைவுக்கள் நட்டு வாக்கு பொறுக்கிகளே திரை நீக்கம் செய்வர், எமக்கே முதன்மதியாத என அழைத்து முன்வரிசை இருத்தி முழங்குவர், கேட்கும் விதி என்றாகும், அதன் பிறகு வருவது இரண்டாவது மாரிகாலம், ஊர்வெள்ளமோடி நிரம்பும் உப்புத்தரவை உள்ளே பிள்ளைகளின் பொன்மேனி உருக்கி எருவாக வெளியே வெள்ளெருக்கும் கள்ளியும் வேர்விடும், எருவாக வெளியே வெள்ளெருக்கும் கள்ளியும் வேர்விடும், அப்போதும் கட்டளைக்கு பணிந்த சால்வை எடுத்து கக்கத்தில் வைத்தபடி 8 மணிக்குள்ளே அடங்குவோம் அயல், அப்போதும் கட்டளைக்கு பணிந்து சால்வை எடுத்து கக்கத்தில் வைத்தபடி 8 மணிக்குள்ளே அடங்கும் அயல், விடிந்ததும் காவலரனுக்கு ஒரு புன்னகை உதித்து கையசைத்து போவர் தமிழர், கையசைத்து போவர் தமிழர். பிள்ளைகளே, காலால் உதைத்து நிலம் பிளந்து புதை குழி இருந்து வெளிவருக, பிள்ளைகளே, காலால் உதைத்து நிலம் பிளந்து புதை குழி இருந்து வெளிவருக, பொய் அமைதி குலைத்து போக சாம பொழுதில் ஓல குரல் எடுத்து பாடுக, பொய் அமைதி குலைந்து போக சாம பொழுதில் ஓல குரல் எடுத்து பாடுக, செம்மணி வீதியில் உத்தியோகப்பற்ற ஊரடங்கு சட்டம் ஒன்றை பிரகடனம் செய்க, ஊரடங்கு சட்டம் ஒன்றை பிரகடனம் செய்க, வருவோர் போவோர் எவரெனினும் வழி மறைத்து குருதி வழிய மூக்குடைத்து பொருதுக, வருவோர் போவோர் எவரெனினும் வழி மறைத்து குருதி வழிய மூக்குடைத்து பொருதுக, பேயடிப்பதாய் ஊர் பேசி பதறட்டும், பேயடிப்பதாய் ஊர் பேசி பதறட்டும், இது பேசாதிருக்கும் ஊருக்கு பொருத்தமான தண்டனை, இது பேசாதிருக்கும் ஊருக்கு பொருத்தமான தண்டனை.
என்றோ குழிகளிலே புதைத்த எங்கள் சொந்தங்களை இன்றும் தேடிக்கொண்டிருக்கிறோம். அது பற்றி அண்ணன் புதுவை ரத்தினதுரை அன்று தந்த கவிதைகளை எனக்கு பிடித்த கவிஞர் என்ற தலைப்பிலே உங்களோடு பகிர்ந்து கொண்டேன். வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். வன்னி மண்ணின் வளமான கச்சலை மடுவில் இருந்து அன்பு கவிஞர் நித்திலபுத்திரன். நன்றி, வணக்கம்.